வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம விஜய் நடித்த கில்லி திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தை இயக்கியவர் தரணிங்க, திரைக்கதை எழுதியவர் தரணிங்க, உரையாடல்களும் பரதனுங்க, கதை எழுதியவர் ஒரு குணசேகருங்க, தயாரித்தவர் ஒரு ஏஎம் ரத்னங்க, நடிப்புங்க விஜய், திரிஷா, பிரகாஷ்ராஜ், ஆர்சிசி வித்யார்த்தி, ஒளிப்பதிவு எஸ் கோபிநாத்துங்க, கேவி ஆனந்த், திருத்தியவர் பி லெனின், விடி விஜயன், இசையமைத்தவர் வித்யாசாகருங்க, தயாரிப்பு நிறுவனம் ஸ்ரீ சூர்யா மூவிஸ். வெளியீட்டு தேதி ஏப்ரல் 15 2004 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடிங்க, வசூல் 50 கோடிங்க. இனத்தொகுப்பு மற்றும் இசையை வித்யாசாகர் இசையமைத்தாருங்க. ஒளிப்பதிவு கோபிநாத் மற்றும் படத்தொகுப்பை விடி விஜயன். இந்த படம் மறுசீரமைக்கப்பட்டு பதிப்பு ஏப்ரல் 20 2024 அன்று உலக திரைகளில் மீண்டும் வெளியிடப்பட்டதுங்க மற்றும் பார்வைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுங்க. மறு வெளியீட்டின் போது சுமார் 26.32 கோடி வரை வசூலித்ததுங்க. இது டைட்டானிக்கை முறியடித்ததுங்க. இந்திய சினிமாவில் அதிக வசூல் மறு வெளியாக மாறியதுங்க. இந்த சாதனையை பின்னர் செப்டம்பர் 2024 இந்தி திரைப்படமான தும்பா ஒரு முறியடித்ததுங்க. இந்த படத்தில் நடிகர்கள் சரணவேலு, விஜய், கில்லியாக விஜய், எஸ் தனலட்சுமி, திரிஷாவாக முத்துப்பாண்டி, பிரகாஷ்ராஜ், வேலுவின் தந்தை சிவசுப்பிரமணியம், ஐபிஎஸ் டிசிபியாக ஒரு வித்யார்த்தி, அமைச்சர் ராஜபாண்டி, தனி பரணி, ஜானகி சபேஷ் வேலுவின் அம்மாவாக, புவனா புவி வேலுவின் சகோதரியாக, ஜெனிபர், ராகேந்திர பிரசாத் வேலுவின் பக்கத்துணையாக, ஓட்டேரி நரியாக தாமு வேலுவின் பக்கத்துணையாக, வேலுவின் அணி வீரராக மாறன், ஆதிவாசியாக ஆடுகளம் முருகதாஸ் வேலுவுக்கு பக்கபலமாக, வேலுவின் சக வீரராக சாப்ளின் பாலு, நாராயணாக மயில்சாமி, பொன்னம்பலம் இன்ஸ்பெக்டர் அறிவாளனாக, காவல் ஆய்வாளராக பாண்டு, தனலட்சுமி தந்தை வினோத்ராஜ், முத்துப்பாண்டி தாயாக டிகே கலா, ராமகிருஷ்ணா ஒரு பாதிரியாக பிரம்மானந்தம், ராஜுவாக நந்தா சரவணன், முத்துப்பாண்டியின் உதவியாளர் காராஜ் ராஜா, ரகுவாக சாய் சுந்தர் தனலட்சுமி, பிரியங்கா ஒரு கடைக்காரர், போலீஸ் அதிகாரியாக பாண்டி ரவி, அமைச்சர் ராஜபாண்டி சுர்லி மனோகர், வேலுவின் சக வீரராக விமல், ராமகிருஷ்ணாவின் உதவியாளர் அப்புக்குட்டி, சாலையோரம் வியாபாரியாக பாண்டி, ஷோபி கொக்கரோக்கோவில் நடன கலைஞராக. தயாரிப்பு தூள். 2003 படத்தை முடித்த பிறகு தரணி ஓக்கோடு படத்தை பார்த்தார். அதில் ஒரு கபடி வீரரை அடிப்படையாக கொண்ட ஒரு கதைகளம், ஒரு கலங்கரை விளக்கத்தில் தனது பெண்ணை மறைத்து வைத்த ஒரு பையனுக்கு இடையிலான காதல் பற்றி மற்றொரு கதைகளம் மற்றும் மற்றொரு சாலை திரைப்பட யோசனை இருப்பதாக உணர்ந்த அவர் ரீமேக் உரிமைகளை பெற ஏஎம் ரத்னிடம் கேட்டார். தரணி ஒரு மூலத்திலிருந்து வேறுபட்ட கூறுகளை சேர்த்து திரைக்கதையில் மாற்றங்களை செய்தார். ஒரு பெரிய மாற்றம் கபடி வீரர் தந்தை தனது மகனின் கபடி விளையாடுவதை ஏற்க மறுத்தது. தரணியின் வழக்கமான குழு உறுப்பினர்கள் ஒளிப்பதிவாளர் கோபிநாத் மற்றும் இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஆகியோர் படத்தில் இணைந்தனர். அதே நேரத்தில் ராக்கி ராஜேஷ் மற்றும் ராஜி சுந்தரம் ஆகியோர் முறையே சண்டை காட்சிகள் மற்றும் நடன வடிவமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்காக சுதந்திரத்துக்கு பின்னர் சிறந்த நடன இயக்குனரான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது.
விக்ரம் மற்றும் ஜோதிகா ஆகியோர் முன்னணி வேடங்களில் நடிக்க முதலில் தேர்வு செய்யப்பட்டனர். மற்ற வேலைகள் காரணமாக அவர்களுக்கு பதிலாக விஜய் மற்றும் த்ரிஷா நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் பிரகாஷ்ராஜ் அசல் படத்தில் வில்லனாக மீண்டும் நடித்தார். குமாரும் முன்னணி வேடத்தில் நடிக்க பரிசீலிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு தெலுங்கு ரீமேக்கில் நடிக்க தயங்கினார். தியாகராஜன் விஜயின் தந்தையாக நடிக்க மறுத்ததால் ஆசித்தி வித்யார்த்தி அந்த வேடத்தில் நடிக்க வேண்டியிருந்தது. பின்னணியின் பாடகி டி.கே. கலா இந்த படத்தில் மூலம் நடிகையாக அறிமுகமானார். பசங்க 2009 மற்றும் களவாணி 2010 போன்ற படங்களில் நடித்த விமல் விஜயின் சக வீரர்கள் ஒருவராக ஒரு சிறிய வேடத்தில் தோன்றினார். மேலும் அதிகாரபூர்வமற்ற உதவி இயக்குநராக பணியாற்றினார். விஜய் தனது படப்பிடிப்புங்க முந்தைய அதிரடி மசாலா படமான திருமலை 2003 படப்பிடிப்பை முடித்த பிறகு ஆகஸ்ட் 2003 படப்பிடிப்பு தொடங்கியதுங்க. பிப்ரவரி 2000 நிறைவடைந்த படப்பிடிப்பு முக்கியமாக சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், மயிலாப்பூர் மற்றும் பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளை சுற்றியும், ஒடிசாவின் ராயகடா மற்றும் ஆந்திராவின் அரக்கு பள்ளத்தாக்கு மற்றும் சிம்மாசலம் நகரில் நடந்ததுங்க. விஜய் அவரது பயிற்சியாளர் மற்றும் அவரது நண்பர்கள் சென்னையிலிருந்து மதுரை சந்திப்புக்கு வரும் காட்சி கூட்டத்தையும் குழப்பத்தையும் தவிர்க்க விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் படமாக்கப்பட்டதுங்க. சில தமிழ் அடையாள பலகைகளை தாய்மொழிக்கு ஏற்றவாறு தெலுங்கு அடையாள பலகைகளை மாற்றியமைத்தன. படத்தின் அறிமுக சண்டை காட்சி மற்றும் ஒரு பாடல் பிரசாத் ஸ்டுடியோவில் உள்ள ஒரு விலை உயர்ந்த செட்டில் படமாக்கப்பட்டதுங்க. முதன்மையாக ஒளிப்பதிவு கோபிநாத் கையாண்டிருந்தாலும் படப்பிடிப்பின் போது கோபிநாத் காயமடைந்ததால் அப்படி போடு என்ற ஒரு பாடலை கே.வி. ஆனந்த் படமாக்கினார். அசல் மதிப்பில் சார்மீனா இருந்ததால் அதை சென்னை கலங்கரை விளக்கத்துடன் மாற்ற தயாரிப்பாளர்கள் முடிவு செய்தனர். அந்த இடத்தில் எதிரெதிரே பகுதியில் ஒரு கட்டிடமும் கலங்கரையும் விளக்கமும் இருக்க வேண்டியிருந்ததால் மகாபலிபுரத்தில் உள்ள ஜிவி கார்டன்ஸில் மொட்டை மாடியுடன் கூடிய குடியிருப்புகளுடன் கூடிய கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டதுங்க. இடைவெளி தூரத்தில் காட்சிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகிலும் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையிலும் படமாக்கப்பட்டன. கிளைமேக்ஸ் காட்சி 2003 விநாயகர் சதுர்த்தி நிகழ்வில் 1,00,000 பேர் கொண்ட கூட்டத்தை படமாக்கப்பட்டதுங்க. இசை கிளிக்கான ஒளிப்பதிவு ஆல்பம் மற்றும் பின்னணி இசையமைக்க வித்யாசாகர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். எதிரும் புதிரும் 1999, தில் 2001, தூள் 2003, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 1995, நிலவே வா 1998 மற்றும் திருமலை 2003 ஆகிய படங்களில் அவர் நடித்த 4வது ஒத்துழைப்பை இது குறிக்கிறது. ஒளிப்பதிவு 6 பாடல்களை கொண்டுள்ளது. பாடல்கள் வரிகளை யுகபாரதி, விஜய், முத்துக்குமார், கபிலன் மற்றும் மாறன். மார்ச் 2004 நுங்கம்பாக்கம் காது காலா தோர் மற்றும் பார்வையற்றவருக்கான பள்ளியில் ஆடியோ வெளியிடப்பட்டதுங்க. அப்படி போடு பாடலை பின்னர் சக்ரி தெலுங்கு திரைப்படமான கிருஷ்ணா 2008 ஆதாரக்கோட்டு என்று மீண்டும் பயன்படுத்தினார். இந்த பாடலை இசை தயாரிப்பாளரான B.A. தீபக் 2013 இந்தி திரைப்படமான பாஸில் ஆம் நாம் தோடா என்று தழுவி அளித்தாருங்க. இந்த பாடலை விஷால் தத்லானி பாடியுள்ளாருங்க. 2011 ஓய் திஸ் கொலவெரி டி என்ற இணைய நிகழ்வை தொடர்ந்து அப்படி போடு ஒரு போடு, நாக்குமுக்கா மற்றும் ரிங்கா ரிங்கா ஆகியவற்றுடன் இந்தியாவில் தேசிய கோபம் என்று கருதப்படும் தென்னிந்திய பாடல்களில் ஒரு சிறிய தொகுப்பில் இடப்பட்டதுங்க. ஒளிப்பதிவு ஆல்பத்திலிருந்து கபடி தீம் இசை மாஸ்டர் 2021க்காக அனிருத் ரவிச்சந்தர் ரீமேக் செய்தாருங்க. அசல் ஓட்டம் கில்லி ஏப்ரல் 2017 2004 விடுவிக்கப்பட்டார். ஏப்ரல் 9 அன்று இருந்து தாமதமானது. ஒத்துழைப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் விடுதலைக்கு முன்னர்
அவரது கணக்குகளை தீர்க்க ரத்தனத்தின் கடன் வழங்குனர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக வதந்திகள் பரவின. மறு வெளியீடு. இந்த படம் அதன் அசல் வெளியீட்டின் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் 20ஆம் தேதி 2001 அந்த உலகில் மீண்டும் வெளியிடப்பட்டதுங்க. வரவேற்பு. கில்லி விமர்சகர்களிடம் சாதகமான விமர்சனங்களை பெற்றது. திரிபைய நட்சத்திரங்களை வழங்கியது மற்றும் கில்லி கதை வாரியாக திரையரங்குகளில் காணப்படும் புதிய பாபுகோனா அல்லது காரமனா சாமோசா அல்ல, ஆனால் திரைக்கதை மற்றும் ஒட்டுமொத்த சிகிச்சை நீண்ட நாள் கழித்து முழு உணவைப் போல புதியதாகவும் பசியே துண்டாதாகவும் உள்ளது என்று எழுதியது. 5/6 நட்சத்திரங்களை வழங்கியது மற்றும் கில்லியுடன் நல்ல பழைய சூத்திரம் திரும்பி வந்துள்ளது. ஒரு உதவியற்ற பெண்ணை அவனது பிடியிலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கும்போது ஒரு தனி மனித இராணுவம் ஒரு விசித்திரமான வில்லனை அனைத்து முரண்பாடுகளுக்கும் எதிராக எதிர்த்து போராடுகிறது. 160 நிமிடங்கள் உங்களை ஈடுபாட்டுடன் மகிழ்வுடன் வைத்திருக்கும் இந்த வெற்றி மற்றும் ரன் நூலை சுரண்டி தரணி 3வது முறையாக அதை செய்துள்ளார். தி இந்து இன்று மக்கள் அடையாளம் காணும் ஹீரோ விஜய் மற்றும் தெலுங்கு படமான ஒக்காடா இன் த ரீமேக்கில் உள்ள ஒப்பற்ற வில்லன் பிரகாஷ்ராஜ் தெளிவான வெற்றியாளர் என்று எழுதியது. விஜய் தனது வில்லன்களுடன் தர்க்க ரீதியாக போராடும் ஒரு நகைச்சுவை நாயகனாக கில்லி சித்தரிக்கிறார். அதே நேரத்தில் அவரது உடல் சக்திகள் வியதிருக்கும் முறையில் மிகப்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் கில்லி தமிழ் திரைப்படம் துறைக்கு முழுமையான பொழுதுபோக்கு மற்றும் ஒரு துடிப்பான த்ரில்லர் தவிர வேறு எதையும் வழங்கவில்லை. ஏனெனில் இது போன்ற படங்கள் இல்லாததால் ஆனந்த விகடன் இந்த படத்தை 100க்கு 45 மதிப்பிட்டு கொஞ்சம் கபடியுடன் கொஞ்சம் காதலுடன் இது ஒரு சரியான ஆக்ஷன் மசாலா படம், ஒரு சீற்றம் நிறைந்த சிவகாசி ஆகியதைப் போல வேகம் நிறைந்தது என்று எழுதியது. கல்கியின் விஷவில் தாசன் எதிர்மறையான விமர்சனத்தை அளித்தார். முழு படமும் கடைசி காட்சி வரை வில்லனுக்கு ஹீரோவாகவும் இடையிலான துரத்தல் மற்றும் கைகலப்பை பற்றி சொல்லும்போது கில்லி தீவிர ரசிகர்களுக்கு முதுகில் சொரியும் மிகப்படுத்தலின் சுருக்கமாகும். சென்னை ஆன்லைனில் மாலினி மன்னத் எழுதினார். தரணியின் தில் மற்றும் அவரது அசல் திரைக்கதையிலிருந்து தூள் இந்த படத்தை விட மிகச் சிறந்தவை. தீவிர விஜய் ரசிகர்களுடனான படம். டெக்கான் ஆல்டின்ஜ் உலகநாதன் எழுதினார். கில்லியின் கதைகளம் சிறு பிள்ளைத்தனமானது, கொஞ்சம் உணர்ச்சிகள், பல சண்டைகள் மற்றும் கதையுடன் பொருந்தால் சில பாடல்கள். விஜய் கிட்டத்தட்ட ஒரே சூப்பர்மேன் போல் இருக்கிறார். ஸ்பைடர்மேன் போல் குதித்து பறக்கிறார். வசூலுங்க. கில்லி திரைப்படம் உலகளவில் அதன் முதல் ஓட்டத்தில் 50 கோடிங்க. 2023 177 கோடி அல்லது $US மதிப்பின்படி 21 மில்லியனுக்கு சமமாக வசூலித்ததுங்க. மேலும் வெளிநாடுகளில் 3.5 கோடிங்க. 2023 12 கோடி அல்லது 1.5 மில்லியனுக்கு சமமாக வசூலித்ததுங்க. இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தமிழ் படமாகுங்க. இந்த படம் கோயம்புத்தூர் பிரதேசத்தில் மட்டும் 2.5 கோடி வசூலித்ததுங்க. பாராட்டுக்கள். சிறந்த வில்லனுக்காக பிரகாஷ்ராஜ் பாராட்டுங்க. சிறந்த நடன இயக்குனருக்கான ஃபிலிம்பேர் விருதுங்க ஒரு ராஜி சுந்தரமுங்க. மரபு. முத்துப்பாண்டி என்ற பிரகாஷ்ராஜின் கதாபாத்திரத்தின் புகழ் அந்த கதாபாத்திரத்தை உள்ளடக்கிய பல பகடிகளுக்கு வழிவகுத்ததுங்க. மேலும் செல்லம் முத்துப்பாண்டி தனலட்சுமி எப்படி அழைக்கிறார் என்ற அன்பான பெயர் ஒரு எதிரியை கிண்டலாக குறிப்பதற்கு பிரபலமடைந்தது. ஜானகி சபேஷ் மற்றும் வித்யார்த்தி விஜயின் பெற்றோராக சித்தரிப்பதன் மூலம் முறையே கில்லி அம்மா என்று கில்லி அப்பா என்று பிரபலமாக அறியப்பட்டன. படத்தின் வெற்றி நடிகர்கள் மற்றும் குழுவினர் மீண்டும் குருவி 2008 என்ற இது போன்ற மற்றொரு அதிரடி படத்துடன் இணைந்து பணியாற்ற வழிவகுத்தது. மாஸ்டரில் ஒரு கபடி காட்சியில் கில்லியை அழைக்கும் இசை மாண்டேஜ் பயன்படுத்துகிறது.
அதே நேரத்தில் படத்தின் மற்ற பாடலான அர்ஜுனரா வில்லு சேகர் 2022 பயன்படுத்தப்பட்டது. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோங்க? குறி படங்க, நம்ம விஜய் நடிச்சது. அந்த படம் வந்து 2008 வெளியே வந்துருக்குதுங்க. அந்த படம் மே 3 ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அந்த படத்தோட இயக்குனர் தரணிங்க, கதை எழுதியவர் தரணிங்க, தயாரித்தவர் உதயநிதி ஸ்டாலிங்க, நடிப்பு விஜய், திரிஷா, சுமன்ங்க, ஒளிப்பதிவு எஸ் கோபிநாத்துங்க, திருத்தியவர் வி.டி. விஜயங்க, இசையமைத்தவர் வித்யாசாகருங்க, தயாரிப்பு நிறுவனம் ரெட் ஜெயின் திரைப்படங்க. நாடு இந்தியாங்க. மொழி பட்ஜெட்டுங்க தமிழுங்க. பட்ஜெட் இதோட இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் இது 18 கோடிங்க. இந்த படம் அமெரிக்க ஊடகங்கள் விஜயின் குருவி என்ற பெயரை இந்திய பறவை மனிதன் என்று குறிப்பிட்டன. படத்தின் சில காட்சிகள் மலையாளத்தில் திலீப் நடித்த வெட்டம் 2004 மற்றும் பிரபாஸ் நடித்த தெலுங்கு திரைப்படம் ரத்ரபதி 2005 ஆகியவற்றிலிருந்து ஈர்க்கப்பட்டன. இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட்டான இந்த 150 நாட்கள் திரைகளில் ஓடியதுங்க. இது 2008 ஐக்கிய ராச்சியத்தில் மட்டும் அதிக வசூலித்த தமிழ் படங்களில் ஒன்றாங்க. இது 263,990 அல்லது 3 கோடி வசூலித்ததுங்க. இந்த படம் வெளிநாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் $1,18,120 அல்லது 9 கோடி வசூலித்தது. 2021 இந்த படம் கேரளாவில் மீண்டும் வெளியிடப்பட்டதுங்க. இந்த படத்துடைய நடிகர்கள் வெற்றிவேல் சிங்கமுத்துவாக விஜய்ங்க, ராதா தேவியாக திரிஷா கிருஷ்ணனுங்க, சவிதா ராதாகிருஷ்ணன் இதுக்கு டப்பிங் செய்தாருங்க. தேவியின் சகோதரனும் கடப்பா வைரக்குவாரியின் சட்டவிரோத வணிங்க இந்த உரிமையாளராக கோச்சாங்க. வேலுவின் நண்பன் அப்பாஸ் விவேக்குங்க, கோச்சாவின் வைரக்குவாரி சட்ட வீரதுங்க, வணிக கூட்டாளி இரண்டாமலைங்க, சிங்கமுத்துவாக மணிமன்னனுங்க, வேலுவின் தந்தை மற்றும் கோச்சாவின் வைரக்குவாரி தொடரிங்க மணிமனோட, வேலுவின் அம்மாவாக பார்வதியாக டி.கே. கலாங்க, கோச்சாவின் மனைவியாக தேவிங்க, அண்ணியாக சரண்யா பொன்வன், வேலுவின் சகோதரி நிவேதா தாமஸுங்க. தயாரிப்புங்க ஜூன் 2007 எம்.கே. ஸ்டாலின் மகனும் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம். கருணாநிதியின் பேரனும் உதயநிதி ஸ்டாலின் தனது தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயின் மூவிஸின் கீழ் படங்களை தயாரிப்பார் என்று அறிவிக்கப்பட்டதுங்க. இந்த படம் தரணியின் மறுபிரசவத்தை குறித்ததுங்க. மேலும் அவரது முந்தைய படமான கில்லின் பெருமான நடிகர்கள் மற்றும் குழுவினரை கொண்ட குருவி என்ற திட்டத்தை அறிவித்ததுங்க. விஜய் தனது முந்தைய உளவியல் த்ரில்லர் படமான அழகிய தமிழ் மகன் 2007 படப்பிடிப்பை முடித்த பின்னர் ஜூலை 2007 படப்பிடிப்பு தொடங்கி மார்ச் 2008 முடிந்ததுங்க. குருவி அல்லது பூரா என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தமிழ் மக்களால் சட்டவிரோத குடியேறுகளை நோக்கி பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லுங்க. இந்த படத்தின் கதாநாயகியாக நயன்தாரா முதலில் அணுகப்பட்டாருங்க. ஆனால் பின்னர் கில்லி 2004, திருப்பாச்சி 2005 மற்றும் ஆதி 2006 படங்களுக்கு பிறகு 4வது முறையாக விஜயுடன் ஜோடி சேர தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. இந்த படத்திற்காக முதலில் வடிவேலை அணுகினாருங்க. ஆனால் அவருக்கு பதிலாக விவேக் நியமிக்கப்பட்டாருங்க. இந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஃபார்ம் டிஸ்கோ செட்டில் மலேசியா மாஃபியாவை சேர்ந்த சில ஆண்களை விஜய் அழைத்து செல்லும் ஒரு ஸ்டண்ட் காட்சி படமாக்கப்பட்டதுங்க. குருவியில் கோலாம்பூரில் படமாக்கப்பட்ட பிரம்மாண்டமான உணர்வை தர இயக்குனர் ஒரு ஹெலிகாப்டர் பயன்படுத்தி முழு பாடல் காட்சியும் படமாக்கினார். மற்றொரு பாடல் நியூசிலாந்தையும் படமாக்கப்பட்டதுங்க. படத்தின் ஒரு பெரும்பகுதிக்காக எம்ஜிஆர் திரைப்பட நகரத்தில் ஒரு பெரிய செட் அமைக்கப்பட்டதுங்க.
பெங்களூர் மற்றும் மும்பையை சேர்ந்த சில மாடல்கள் நடித்த ஒரு பாடல் காட்சி படமாக்க ஸ்ரீ பெரம்புதூரில் அருகிலேயே மற்றொரு செட் கூட அமைக்கப்பட்டிருந்ததுங்க. துரதிருஷ்டவசமாக மாடல்களின் காட்சி முடிவடையும் நேரத்தில் மழை 2 நாட்கள் படப்பிடிப்பை நிறுத்தியதுங்க. மற்றொரு சண்டை காட்சி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு போன்ற பிரம்மாண்டமான செட் மூலம் படமாக்கப்பட்டதுங்க. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் நடைபெறும் 2ஆம் பாதி கட்டுப்பாடுகள் காரணமாக உண்மையில் அங்கு படமாக்கப்படவில்லை. மேலும் சேலம் அருகே உள்ள ஒரு குவாரியில் படமாக்கப்பட்டதுங்க. அது உண்மையில் கடப்பா பகுதியின் காடு போல இருந்ததுங்க. சில தெலுங்கு அடையாள பலகைகள் உண்மையான கடப்பா பகுதி போல தோற்றமளிக்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டதுங்க. இசையமைப்பாளர் வித்யாசாகர் படத்தின் ஆடியோ வெளியீடு ஏப்ரல் 16ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு அன்று சென்னையில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் நடைபெற்றதுங்க. ரெடிஃப் எழுதியதுங்க. வித்யாசாகரின் இசையில் பிரகாசம் மட்டுமே உள்ளது, ஆன்மா இல்லை. மில்பார்க்கின் கார்த்திக் ஸ்ரீனிவாசன் எழுதினாருங்க. குருவி கில்லி அல்ல, ஆனால் அதன் சொந்த விசித்திரமான வசீகரத்தை கொண்டுள்ளதுங்க. மொழி மூலனும் பாடல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியதுங்க. ஏனெனில் அந்த பாடலில் சுதந்திர போராட்ட வீரர் தில்லையாடி வள்ளிமேன் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. விமர்சன வரவேற்புங்க. குருவி விமர்சகர்களிடமிருந்து கலையான விமர்சனங்களை பெற்றதுங்க. விஜய ரசிகர்களை கவரும் அளவுக்கு குருவி படத்தில் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இயக்குனர் தரணி இந்த கலகலப்பை சண்டைகள் மற்றும் அடிப்படை நிகழ்ச்சியில் தொலைந்து போகிறார் என்ற ரெடிஃப் எழுதினாருங்க. தரணிக்கு உரியதை வழங்கும் குருவியை பகுதிகளாக பார்க்க முடியும். விஜயின் தீவிர ரசிகர்களுக்கு சாதாரண பார்வையாளர்களுக்கும் இந்த படத்தில் ஒரு அடிப்படை கதை இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பொறுமை நீடிக்கிறது என்று சிவி எழுதினாருங்க. இந்த படத்தை 100க்கு 39 என மதிப்பிட்டதுங்க. வீரன் உயரமாக பார்க்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறது. ஆனால் அவரது கிள்ளி மிக அதிகமாக உயர்ந்ததால் இந்த முயற்சி போதாது. நிச்சயமாக தரணி வேகத்தை தொடர்கிறார். மேலும் விஷயங்கள் நடுப்பகுதிக்கு வேகமாக நகர்கின்றன என்று எழுதிதுங்க. நம்ம அடுத்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம்னா நம்ம வேட்டைக்காரன் படங்க. விஜய் அந்த படம் இயக்குனர் பி பாபு சிவன்க. அந்த படம் எழுதியவர் பி பாபு சிவன், தயாரித்தவர் எம் பாலசுப்ரமணியன், குருநாத் மையப்பன். நடிப்புங்க விஜய், அனுஷ்கா, சஞ்சிதா படுகோன், சத்யன். ஒளிப்பதிவு எஸ் கோபிநாத்துங்க. திருத்தியவர் விடி விஜயன்க. இசையமைத்தவர் விஜய் ஆண்டனிங்க. தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டுங்க. விநியோகித்தவர் சன் பிக்சர்ஸுங்க. இந்த டிசம்பர் 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு வெளிவந்துருக்குதுங்க. மொழி தமிழுங்க. வேட்டைக்கார விமர்சகர்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றதுங்க. ஆனால் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுங்க மற்றும் 100 நாள் திரையரங்க ஓட்டத்தை நிறைவு செய்ததுங்க. இந்த படம் வெளிநாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் $1 மில்லியன் வசூலித்ததுங்க. 1339 வசூலித்ததுங்க. கதைக்களம் தூத்துக்குடி சேர்ந்த இளைஞன் ரவி தனது முன்மாதிரியான என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் டிசிபி தேவராஜ் ஐபிஎஸ் போல ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பியூசி முடித்த பிறகு சென்னையில் ஒரு கல்லூரியில் சேர்ந்து ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவதன் மூலம் வாழ்க்கையை நடத்துகிறான். அப்படிப்பின் போது ஐடி நிபுணரான சுசிலாவை சந்தித்து அவளை காதலிக்கிறார். சுசிலா முதலில் ரவியின் விருப்பங்களை நிராகரித்தாலும் அவளுடைய பாட்டியின் உதவியுடன் ரவி சுசிலாவின் இதயத்தை வெல்வதில் வெற்றி பெறுகிறான். இதற்கிடையில் செல்லா ஒரு கும்பல் மற்றும் பெண்களை விரும்புவான். ரவியின் தோழி உமாவை ஒருபோதும் இடத்தில் சந்திக்கிறாள். அங்கு அவள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நன்கொடைகளை வாங்குகிறாள். உடனடியாக அவள் மீது ஒரு ஈர்ப்பை வளர்த்து கொள்கிறாள். உமா செல்லாவிடம்
பணம் கொடுக்க சொன்னபோது அவள் ஜாக்கெட்டில் ஒரு ரூபாய் நோட்டை செருகி பணம் ஓய்ந்து நன்கொடை அளிக்கிறான். உமா வெக்கப்பட்டு நடந்ததை தன் தந்தையிடம் சொல்கிறாள். உமாவுக்கு என்ன நடந்தது என்பதை ரவி தனது தந்தை மூலம் கண்டுபிடித்து செல்லாவை அடித்து மருத்துவமனையில் சேர்க்கிறார். செல்லாவின் தந்தை வேதநாயகம் என்ற சக்தி வாய்ந்த தாதா தனது வலது கையான ஊழல் நிறைந்த போலீஸ் அதிகாரி கட்டபொம்மனின் உதவியுடன் ரவியின் வாழ்க்கையில் பேரழிவு ஏற்படுத்த தொடங்குகிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ரவி விரைவில் சிறையில் அடைக்கப்படுகிறார். கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்படுகிறார். சுசீலா அவருக்கு உதவ தயாராக இருக்கிறார். அங்கு அவள் தேவராஜிடம் சென்று ரவிக்கு உதவுமாறு செஞ்சுகிறாள். ஆனால் தேவராஜ் ஆரம்பத்தில் உதவ மறுக்கிறாள். ஏனெனில் அவரது முழு குடும்பம் வேதநாயகத்தின் கைகளில் இருந்துவிட்டது. மேலும் அவர் மீதும் அவரது கும்பல் மீது நடவடிக்கை எடுத்தால் அவரே குழக்கப்பட்டார். இருப்பினும் காவல்துறையால் அறியப்பட்ட அவரது மக்களின் உதவியுடன் கட்டபொம்மன் தலைமையிலான ஒரு போலி என்கவுண்டரில் ரவி கொல்லப்படுவதிலிருந்து அவர் காப்பாற்றுகிறார். இந்த கட்டத்தில்தான் ரவி வேதநாயகத்தின் சட்ட விரோத நடவடிக்கைகளை சுத்த செய்யவும் பொதுமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் போலீஸ் ரவி என்ற புதிய ஆளுமையை எடுக்கிறார். தேவராஜால் செய்ய முடியாத ஒன்று. இருப்பினும் இந்த செயல்பாட்டில் வேதநாயகன் ரவியின் நெருங்கிய நண்பர் சுகுவை கொள்கிறார். இதனால் ரவியின் பழிவாங்கும் விதமாக செல்லாவையே கொல்ல தூண்டப்படுகிறார். ரவி தன்னையும் அவரது நடவடிக்கைகளையும் குறிவைப்பதை தடுக்க வேதநாயகன் ஒரு அமைச்சர் முடிவை செய்கிறார். ரவி இறுதியாக புதிதாக பதவியேற்ற அமைச்சர் வேதநாயகத்தை கொல்ல திட்டமிடுகையில் போலீசார் அவரை கைது செய்து வருகிறார்கள். இருப்பினும் கூட்டத்தில் தேவராஜை கண்ட ரவி அவர் கைது செய்யப்படும் போதே வேதநாயகம் இருக்கும் இடத்தை அவருக்கு அறிவிக்கிறார். இதனால் தேவராஜ் வேதநாயகத்தை கொல்ல அனுமதிக்கிறார். இது அவரது குடும்பத்தின் மரணத்திற்கு பழிவாங்க உதவுகிறது. தேவராஜை மீண்டும் காவல் நிலப்படையில் சேர்க்கப்படுகிறார். ரவியை ஒரு காவல் அதிகாரிக்கு மாற்ற முன்வருகிறார். இருப்பினும் ரவி மறுத்து தனக்குள் காவல் அதிகாரியை கண்டுபிடித்து விட்டதாகவும் வாக்கில் வெற்றி பெற அவருக்கு தேவையானது அவ்வளவுதான் என்றும் கூறுகிறார். நடிகர்கள் போலீஸ் ரவியாக விஜய், சுசீலா அல்லது சுசியாக அனுஷ்கா செட்டி, ரவியின் தோழியாக உமாவாக சஞ்சிதா படுகோன், ரவியின் நெருங்கிய நண்பராக சுகுவாக சத்யன், ஏசிபி கே தேவராஜ் ஐபிஎஸ் ஆக ஸ்ரீஹரி, ரவியின் ரோல் மாடல் வேதநாயகமாக சலீம் ஹேலல், ஊழல் நிறைந்த போலீஸ் அதிகாரியான ஏசிபி கட்டபொம்மன் சாயிஜி சிண்டே, ரவியின் நண்பரான வளையபதியாக ஸ்ரீநாத், வேதநாயகத்தின் மகன் செல்ல வேதநாயகமாக ரவிசங்கர், ரவியின் தந்தையாக டெல்லி கணேஷ், ரவியின் அம்மாவாக லட்சுமி ராமகிருஷ்ணன், சுசீலா அப்பாட்டியாக சுகுமாரி, உமாவின் அப்பாவாக மாணிக்கம் விநாயகம், சென்னை காவல் ஆணையராக ரவி பிரகாஷ், வளாக உரிமையாளராக கொச்சின் ஸ்னீபா, ராஜசேகராக பாலாசிங், சாண்டியாக ஜீவா, செல்லாவின் மனைவியாக ஜெயஸ்ரீ, ஜானுவாக பி ஜெயலட்சுமி, நிருபராக மனோபரா, மூனா ரமேஷ் போலீஸ் கான்ஸ்டபிள், ரவியின் நண்பராக மாறன், டி மாஸ்டராக செல்லாதுரை, கலை ராணி, சாந்தியாக மோனிகா, நியாஸ் ரஞ்சித், சாந்தினி உறவினராக ராமன் ஆச்சு, ரவிராஜ், கிமு கோபால் ஐஏஎஸாக புலி உருமுத்து பாடலில் சிறப்பு தோற்றம், ஜோசப் சஞ்சய் நான் அடித்த தாங்க மட்டும் நான் முத்துகின்றேன் சிறப்பு தோற்றம், அசோக்ராஜ் புலி உரும்புது சிறப்பு தோற்றம். தயாரிப்புங்க குருவி படத்தின் படப்பிடிப்பின் போது பி பாபு சிவன் அவரது உதவி இயக்குநர்களில் ஒருவராக பணியாற்றி வசனங்கள் எழுதினாருங்க. பின்னர் சிவன் தனது முதல் இயக்குநராக விஜய் முன்னணி வேடத்தில் நடிக்க தொடங்கினாருங்க. இறுதியில் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிக்கும் அடுத்த திரைப்படத்திற்கான இயக்குநராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. இந்த திட்டத்திற்கு முதலில் போலீஸ் ரவி என்று பெயரிடப்பட்டதுங்க. ஆனால் ஆகஸ்ட் 2008 இது வேட்டைக்கார் என்று மறுபெயரிடப்பட்டதுங்க. இது 1964 ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நடித்த அதே பெயரில் வெளியான
படத்திலிருந்து எடுக்கப்பட்டதுங்க. வேட்டைக்காரன் அடுத்த மாதம் தொடங்கப்பட்டதுங்க. படத்தின் தொடக்க விழாவில் இயக்குனர் பாபு சிவன், தயாரிப்பாளர்கள் எம். பாலசுப்ரமணியம் மற்றும் பி. குருநாத் மையப்பன், விஜய் மற்றும் அவரது மனைவி விஜய் ஆண்டனி, எஸ். சந்திரசேகர் மற்றும் இயக்குனர் தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர். வார்ப்புங்க. இந்த திட்டத்திற்காக பேரரசு மற்றும் ஹரி ஆகியோர் குறிப்பிடப்பட்டது. ஆனால் ஏவிஎம் புரொடக்ஷன் பி. பாபு சிவன் படத்தின் இயக்குனர் ராகு தேர்ந்தெடுத்த அனுஷ்கா செட்டி முதல் முறையாக விஜய்க்கு ஜோடியாக முக்கிய பெண் வேடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. ரவிவர்மன் படத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு ஒளிப்பதிவாளர் கோபிநாத் படத்தின் முன்னணி கேமரா மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க. படத்தில் எடிட்டராக வி.டி. விஜயன் ஒப்பந்தம் செய்யப்பட்டாருங்க. படப்பிடிப்பு. விஜய் 2 பாடங்களில் தனது தோற்றத்தை பரிசோதித்து பார்த்தார். கரிகாலன் படத்தில் அவரது உடலில் இடது பாதி ஒரு ஆணாகவும் வலது பாதி ஒரு பெண்ணாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. விஜய் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக மீசை இல்லாமல் நடித்ததற்காகவும் இந்த பாடல் குறிப்பிடத்தக்கதுங்க. விஜய் இறுதியில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 2024 படத்தில் முழுமையாக முட்டடிக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் சித்தரிக்கப்படி வருங்க. கரிகாலன் படத்தில் இந்த தோற்றத்தை டாடா ஸ்கை விளம்பரத்தில் அமெரிக்கானை பார்த்த பிறகு தினேஷ் பரிந்துரைத்தாருங்க. ஒரு சின்ன தாமரை படத்தில் விஜய் ஒரு நீண்ட முடி கொண்ட வீக் அணிந்துள்ளாருங்க. தனது நீண்ட முடி தோற்றத்தை பற்றி விஜய் எப்போதும் நீண்ட முடியை முயற்சிக்க விரும்பினாருங்க என்று வெளிப்படுத்துகிறார். இசைங்க. விஜய் ஆண்டனி இசையமைத்த இந்த படத்தின் ஒளிப்பதிவு நல்ல வரவேற்பை பெற்றதுங்க. நாடிச்சா பாடல். அஜய் அதுல் இசையமைத்த ஜாத்ரா திரைப்படத்தின் மராத்தி பாடலான ஏகோ ஏ மைனா என்பதிலிருந்து ஓரளவு நகலெடுக்கப்பட்டதுங்க. நான் அடித்து தாங்க மாட்டேன் பாடல் வரிகள் எழுதினவர் கபிலனுங்க. பாடகர் சங்கர் மகாதேவங்க. கரிகாலன் கருத்திற்கு பாடல் வரிகள் கபிலன் எழுதியவருங்க. பாடகர் சுசி சுரேஷன், சங்கீதாங்க ராஜேஸ்வரன். ஒரு உரும்புது கபிலன் பாடல் வரி எழுதியவர் கபிலன். ஆனந்த மகேஷ் விநாயகரம் பாடகருங்க. ஒரு சின்ன தாமரை பாடல் வரிகள் விவேகா. பாடகர் கிறிஸ்னேஷ் கனகரத்னம். பொன்கிலா சுசிரா. என் உச்சி மண்டியில் சூருங்க ஏறுங்குது. பாடல் எழுதியவர் அண்ணாமலை. பாடகர் கிருஷ்ணா, ஐயர், சோபா, சந்திரசேகர், சாருலதா, மணிசக்தி, ஸ்ரீகோபாலன். வெளியிடுங்க. ஒரு விமர்சனம் இருப்புங்க. ஷிபி படத்திற்கு 4.5 நட்சத்திர மதிப்பீட்டு வழங்கியதுங்க. மேலும் படத்திற்கு மிகப்பெரிய பிளாஸ். விஜய் ஆண்டனி இசையமைத்து 5 துடிப்பான பாடல்கள் சிறப்பாக நடனம் ஆடப்பட்டுள்ளன. கனல் கண்ணனி சண்டை காட்சிகள் சிறப்பாக நடனம் ஆடப்பட்டுள்ளது. கோபிநாத்தின் கேமரா நேர்த்தியாகவும் எடிட்டிங் வேகமாகவும் உள்ளதுங்க என்று எழுதியது. பிகைன்ஸ் 4/5 மதிப்பிட்டு விஜயின் கவர்ச்சிகரமான திரையிருப்பும் ரசிக்கத்தக்க இசை தடங்கள், மின்னணும் ஸ்டாண்டுகள், அனல் பறக்கும் பஞ்சு வரிகள், சிக்னேச்சர் லைட்டர்கள் மற்றும் கால் தட்டுதல் எண்கள் படத்தை குடும்ப பார்வையாளர்களை மகிழ வைக்கிறது. மேலும் இயக்குனர் பி. பாபு சிவன் ஒரு ஆரோக்கியமான குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படத்தை உரைக்குள்ளாருங்க என்று கூறியதுங்க. இந்தியா 2ஆம் பாதியில் கதையை சரியாக சொல்ல தவறியதற்காக பாபு சிவனை விமர்சித்த 5 3.5 நட்சத்திரம் வழங்கியதுங்க. ஆனந்த் விகடன் படத்திற்கு 100ல் 38 மதிப்பீடு அளித்ததுங்க. மொழிமாற்றம் செய்யப்பட்ட பதிப்புகள். இந்த படம் இந்தியில் டேஞ்சர்ஸ் கில்லாடி 3 என டப்பிங் செய்யப்பட்டு 2014 வெளியிடப்பட்டதுங்க. டப்பிங் பதிப்பு புலி வேதங்க. இந்த படத்தின் பாராட்டு விருதுகள். பிடித்த ஹீரோ பெருநர் விஜய். பிடித்த கதாநாயகி அனுஷ்காங்க.
பிடித்த படம் வேட்டைக்காரன். பிடித்த பாடல் ஒரு சின்ன தாமரை. சிறந்த இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. சிறந்த வில்லன் சலீம் கேலஸ். சிறந்த ஆண் பின்னணி பாடகர் கிறிஸ். சிறந்த பாடலாசிரியர் கபிலன். சிறந்த ஸ்டண்ட் இயக்குனர் கனல் கண்ணன். வணக்கம் நேயர்களே. அடுத்து இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் நடித்த அழகி தமிழ் மகன் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இயக்குனர் பரதனுங்க. அந்த திரைக்கதை எழுதியவர் பரதன். கதை எழுதியவர் எஸ்கே ஜீவா. தயாரித்தவர் சவர் சித்திர அப்பச்சன். நடிப்பு விஜய், ஸ்ரேயா சரண், நமிதா. ஒளிப்பதிவு பாலசுப்ரமணியம். திருத்தியவர் அந்தோணி. இசையமைத்தவர் ஏஆர் ரகுமான். தயாரிப்பு நிறுவனம் சிவரஸ்திரா பிலிம்ஸ். விநியோகித்தவர் பர்மிட் சாய்மிரா. இந்த படம் நவம்பர் 8ஆம் தேதி 2007 வெளிவந்துருக்குங்க தமிழில். இந்த படம் 2008 பிப்ரவரியில் மலேசியாவில் முதல் 10 ஆசிய திரைப்பட பாக்ஸ் ஆஃபீஸில் தரவரிசையில் நுழைந்ததுங்க. 2021ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் இந்த படம் கேரளாவில் வரையறுக்கப்பட்டு மறு வெளியிட்டு கொண்டிருந்ததுங்க. இந்த படத்துடைய நடிகர்கள் விஜய் இரட்டை வேடத்தில், குரு கதாநாயகன் பிரசாத் எதிரொலி, குருவின் காதலி அபிநயாவாக ஸ்ரேயா சரண், தனலட்சுமியாக நிமிதா, பிரசாத்தின் காதலி, முருகனாக சந்தானம், குருவின் நண்பராக சத்யன், சேத் ஆக சாயாஜி சிண்டே, ஒரு ஊழல் நகை வியாபாரி, இரண்டாவது எதிரி மற்றும் பிரசாத்தின் துணைவி, அபியின் தந்தை ஆனந்த செல்வையாக ஆதிசி வித்தியார்த்தி, குருவின் தந்தை கதிரவன் வேடத்தில் தனிகல்ல பரணி, குருவின் தாய் முத்துலட்சுமியாக கீதா, கதிரவனின் உதவியாளராக கஞ்சா கருப்பு, குருவின் பயிற்சியாளராக MS பாஸ்கர், சத்தியாக சீமன் குருவுடன் போட்டிட்ட ஒரு தடகள வீரர், ரயில் பயணச்சீட்டு பரிசோதகராக பனபோலா, ரேணுவாக பேபி நிவேதிதா, பம்பாயிலிருந்து மெட்ராஸுக்கு பயணிக்கும் ரயில் பயணியாக சாம்ஸ், ரேணுவின் தமிழ் ஆசிரியாக பாம்பே ஞானம், ஸ்வேதாக கிர்பா அபிநயாவின் தோழியாக சத்தியின் சகோதரியாகும், குருவாயூர் கோபாலகிருஷ்ணன் காதல் சரவணன், மெத்தா அவராகவே சிறப்பு தோற்றம், சீலாவாக சகிலா சிறப்பு தோற்றம், போட்டியில் ஓட்டப்பந்து வீரராக கராத்தே ராஜா குறிப்பிடப்படாத சிறப்பு தோற்றம், பேருந்து பயணியாக ஹோமா நம்பகப்படுத்தப்படாத சிறப்பு தோற்றம், பாதிரியாக அப்புக்குட்டி குறிப்பிடாத சிறப்பு தோற்றம். கதைகளுங்க. குரு என்று அழைக்கப்படும் குருமூர்த்தி ஒரு தடகள வீரருங்க மற்றும் வணிக மேலாண்மை மாணவி அபிநயா ஒரு வணிக பிரபுவின் மகள். அவர்கள் சந்தித்து காதலில் விழுகிறார்கள். காதலர்கள் தங்கள் பெற்றோரின் அனுமதியை எவ்வாறு பெறுகிறார்கள் என்பதை படம் காட்டுகிறது. இதற்கிடையில் முதல் நாடகம் விரிவடையும் போது கதையின் மற்றொரு பரிமாணம் வெளிப்படுகிறது. குரு தனது மனதிற்குள் சில வினோதமான காட்சிகளை காட்சிப்படுத்துகிறார். அந்த காட்சிகள் தொந்தரவாக இருக்கின்றன, மேலும் மோசமாக அவை நிஜ வாழ்க்கையில் உண்மையாகின்றன. ஒரு மனநல மருத்துவர் அது கூடுதல் புலன் உணர்வு சக்தி என்பதை உறுதிப்படுத்தி குருவால் காட்சிப்படுத்தப்பட்ட படங்கள் விரைவில் அல்லது பின்னர் நடக்கும் என்று கூறுகிறார். துரதிர்ஷ்டவசமாக ஒரு அபியின் வயிற்றில் குத்தும் மற்றொரு காட்சியும் காட்சிப்படுத்தப்படுகிறார். தனது காதலிக்கு ஆபத்தை விளைவிப்பதை உணர்ந்த அவர் அவளை விட்டு மும்பைக்கு ஓடிவிடுகிறார். மும்பையில் தன்னை போலவே தோற்றமளிக்கும் ஒருவரை அவர் தற்செயலாக சந்திக்கிறார். இது அவர் காட்சிப்படுத்திய கொடூரமான சம்பவத்திற்கு வேறு அர்த்தத்தை அளிக்கிறது. அந்த நபரை பிடிப்பதற்கு முன்பே குரு ஒரு விபத்தில் சிக்குகிறார். இதற்கிடையில் புதிய நபர் சென்னைக்கு குடிபெயர்கிறார். குருவை போலவே தோற்றமளிக்கும் செயலான மற்றும் கவலையற்ற பிரசாத் பணத்திற்காக எதையும் செய்யும் ஒரு பேராசை கொண்ட நபர். அவர் ஒரு பெண்ணை வெறியர் மற்றும் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்.
சென்னைக்கு பயணிக்கும் போது தனலட்சுமி சந்திக்கிறார். அவளுடன் உறவு கொண்டு தப்பிக்கிறார். அபிநயா அவரை ஒரு குரு என்று தவறாக நினைத்து தனது வீட்டிற்கு அழைத்து வருகிறார். தனது வாய்ப்பை உணர்ந்த பிரசாத் குருவாக நடிக்க முடிவு செய்து பணக்கார அபியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். உண்மையான ஒரு குரு திரும்பி வந்த அனைவருக்கும் உண்மை சொல்கிறார். ஆனால் யாரும் அவரை நம்ப தயாராக இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு அசைவிலும் அவர் தீய பிரசாத்தால் சிறப்பாக செயல்படுகிறார். இறுதியாக உண்மை வெற்றி பெறுகிறது. ஆனாலும் இருவருக்கும் இடையிலான பதட்டமான போருக்கு முன்பு அல்ல, போரின் போது ஒரு குரு பிரசாத்தை கொல்ல முயற்சிக்கும் போது அவர் தற்செயலாக அபியை குத்துகிறார். குரு அபியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிறார். ஆனால் பிரசாத் அவரை தட்டிவிட்டு குருவின் உடையை மாற்றுகிறார். இதனால் அவர் அபியின் முன் குருபல தோற்றமளிக்கிறார். மருத்துவமனையில் அபி குணமடைந்து பிரசாத் மீண்டும் குரு என்று நினைக்கிறார். மருத்துவமனையில் அவள் பிரசாத்தை எவ்வளவு வெறுக்கிறாள், குருவை எவ்வளவு நேசிக்கிறாள் என்று அவனிடம் கூறுகிறாள். இதை கேட்டதும் பிரசாத் குற்ற உணர்ச்சியுடன் உணர்கிறான். தான் செய்த அனைத்து தவறுகளையும் உணர்ந்து தான் ஒரு குரு இல்லை என்று அவளிடம் கூறுகிறான். அவர் குரு திடீரென அறைக்குள் வருகிறார். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிரசாத் ஒரு சீர்திருத்தப்பட்ட மனிதனாக வெளியேறுகிறார். பிரசாத் மருத்துவமனையிலிருந்து நடந்து செல்லும்போது தனலட்சுமி தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் இரட்டை குழந்தைகள் இருப்பதாகவும் கூறுகிறார். பிரசாத் மற்றும் தனலட்சுமி இருவரும் ஒன்று சேர குருவும் அபிநயம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். தயாரிப்பு அப்சன் விஜய் இந்த படத்திற்கு இசையமைக்க அணுகும் போது தயாரிப்பாளர் ஏஆர் ரகுமானை இசையமைக்க சம்மதிக்க வைத்தால் தான் இந்த படத்தில் கையெழுத்ததாக விஜய் கூறினார். அதைத் தொடர்ந்து ரகுமானை ஒரு கீபோர்டு புரோகிராமாக முன்பே அறிந்த அப்சன் அவரை இசையமைப்பாளராக இணைத்துக் கொண்டார். திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த படம் தரணிக்கும் உதவிய பரதன் இயக்குநராக அறிமுகமானது. அவர் முன்பு விஜயுடன் கில்லி 2004 படத்தில் உரையாடல் எழுத்தாளராக பணியாற்றினார். இசை 2004 வெளியான உதயா படத்திற்கு பிறகு விஜயுடன் இணைந்து பணியாற்றிய இரண்டாவது பாடலாக ஏஆர் ரகுமான் இந்த இசை தொகுப்பை அமைத்துள்ளார். பொன்முகல் வந்தால் என்பது சொர்க்கம் 1970 திரைப்படத்தில் இடம்பெற்ற அதே பெயரிலான பாடல் ரீமிக்ஸ் ஆகும். எல்லா புகழும் பாடல் பாடகர் ஏஆர் ரகுமான், பாடலாசிரியர் வாலி. பொன்முகல் வந்தால் முகமது அஸ்லாம் என்பர் பினிக்ஸ் பாடகர், பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. நீர் மாலின் மென்ரோ, பென்னி தயாள் உஜியின் ராய் பாடகர், பாடலாசிரியர் நா முத்துக்குமார். வளையப்பட்டி தவிர பாடகர் நரேஷ் ஐயர், உஜயினி ராய், சி மதுமிதா. பாடலாசிரியர் நா முத்துக்குமார். கௌமல் கையிலே ஸ்ரீராம், பார்த்தசாரதி, சைந்தவி பாடகர்கள், பாடலாசிரியர் தாமரை. மதுரைக்கு போகாதடி பாடகர் பென்னி தயாள் அர்ச்சி, தர்ஷனா கேடி, சைந்தவி. பாடலாசிரியர் பா விஜய். இந்த படம் நவம்பர் 8 2007 தீபாவளி தினத்தன்று வெளியிடப்பட்டதுங்க மற்றும் பிரமிட் சாய் மீராவால் உலகளவில் விநியோகிக்கப்பட்டது. படத்தின் செயற்கைக்கோள் உரிமைகள் சன் டிவிக்கு, டிஜிட்டல் உரிமைகள் சன் நெக்ஸ்டுக்கும் விற்கப்பட்டன. இந்த படம் வெளியாவதற்கு முன்பு அமெரிக்க திரைப்படமான ஸ்பைனல் டெஸ்டினேஷன் இது திரைப்படத்திலிருந்து ஈர்க்கப்பட்டு எடுக்கப்பட்டதாகவும் முன்னணி நடிகருக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதாகவும் வதந்தி பரவியது. இந்த கூற்றுக்களை இயக்குனர் பரதன் மறுத்தார். தொலைக்காட்சி பிரீமியர் ஜனவரி 26 2010 அன்று குடியரசு தினத்தன்று ஒளிபரப்பப்பட்டது. மொழிமாற்றம் செய்யப்பட்ட பதிவுகள். இந்த படம் தெலுங்கில் மகாமுதுரு என டப்பிங் செய்யப்பட்டு ஹாட்ஸ்டாரில் கிடைக்கிறது. வரவேற்பு. இந்த படம் வெளிநாட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் 143 அல்லது 9 கோடி வசூலித்தது. விமர்சன ரீதியாக பதில். இந்த படத்தை BBC UK மதியவு செய்தது.
இந்த படம் காதல் மற்றும் ஆக்ஷனின் சரியாக கலவையை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டது. கூறுகையில், இங்கே 2 விஜய் இருப்பவர்கள் சிறப்பம்சம். நல்லவர் மற்றும் கெட்டவர். இயக்குனர் பரதன் ஒரு புதிய வடிவத்தை முயற்சித்துள்ளார். அங்கு ஹீரோ மற்றும் வில்லன் இருவரும் பார்வையாளர்களை கொடூரமான தருணங்களால் மகிழ்விக்கிறார்கள். இது வீட்டை உயர்த்துகிறது. விஜய் சாதாரண பாடல் வரிகளிலிருந்து தீவிரத்தன்மை வரை முயற்சியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் அதை செயல்படுத்தி நம்பக்கூடியதாக ஆக்குகிறது. அவரது அற்புதமான நகைச்சுவை, நேரம், கேலி செய்யும் மற்றும் செய்யும் திறன் அவரது நடிப்பை முற்றிலும் காளையின் கண்களை தாக்குகிறது. எதிர்மறை கதாபாத்திரமான பிரசாத்தின் பாத்திரத்தில் அவர் உண்மையான காட்சி திருடன். அவர் 2 கதாபாத்திரங்களுக்கும் தனது குரலை சுவாரஸ்யமாக மாற்றியமைக்கிறார். மேலும் அறிமுகம் தலைப்பை பாடலில் அவர் நடனமாடும் விதம், ரகுமானின் இசையில் விஜயின் பிரமிக்க வைக்கும் நடன அசைவுகள் உங்களை உங்கள் இருக்கையிலிருந்து எழுந்திருக்கும் வைக்கும். புதிய ஆற்றலுடன் உங்கள் முசிடியை உழுந்து தள்ளும். இடைவேளையில் இருந்து கல்கி எழுதினார். தயாரிப்பாளர்கள் நூல்கள் நூற்கிறார்கள். திரைக்கதை பலவீனமாகவும் யூகிக்கூடியதாக உள்ளது. மேலும் முதல் பாதியில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் 2ஆம் பாதியில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் இந்த தமிழ் மகன் அழகாக வந்திருப்பார் என்று முடிவு செய்தார். சென்னை ஆன்லைனில் மாலினி மன்னாத்தா எழுதினார். அழகியா என்பது ஒரு அறிமுக தயாரிப்பாளர். தனது ஹீரோவை முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தில் காட்ட ஒரு உற்சாகமான முயற்சி. ஆனால் விஜய் அதை பாதுகாப்பாக விளையாட விரும்புவதாலும் முழு ஆக்கிற்கு செல்ல அவர் தயக்கம் காட்டுவதாலும் படம் எதிர்காலத்தில் இதுபோன்ற திட்டங்களுக்கு ஒரு படிக்கல்லாக இருக்கும். பாராட்டுகள். ஆண்டு விருது வகை வெற்றியாளர் 2008ஆம் ஆண்டு சிறந்த நடன இயக்குனருக்கான பிலிம்பேர் விருது தெற்கு பிரேம் ரசித். எல்லா புகழும் பாடலுக்காக. 2008ஆம் ஆண்டு ஆண்டின் சிறந்த பொழுதுபோக்கு நடிகருக்கான விஜய் விருது. விஜய் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம்? நம்ம விஜய் நடித்த சுறா படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட இயக்குனர் எஸ்பி ராஜ்குமாருங்க. எழுதியவரும் எஸ்பி ராஜ்குமார் தாங்க. தயாரித்தவர் சங்கிலி முருகன். நடிப்பு விஜய், தமன்னா, பாட்டியா. ஒளிப்பதிவு என்கே ஏகாம்பரம். திருத்தியவர் டான் மேக்ஸ். இசையமைத்தவர் மணி சர்மா. தயாரிப்பு நிறுவனம் முருகன் சினி ஆர்ட்ஸ். விநியோகித்தவர் சன் பிக்சர்ஸ். இந்த படம் ஏப்ரல் 30 2019 வெளிவந்துருக்குதுங்க. இந்த படம் தமிழில் ரிலீஸ் இருக்குது. இதோடைய வசூல் 15 கோடிங்க. இந்த படம் விஜயின் 50 படமாகுங்க. இந்த படம் ஒரு மீனவர் தனது கிராமத்தின் வீடுகளுக்கு நிலத்தை காப்பாற்ற ஒரு கொடூரமான பேராசை மற்றும் ஊழல் நிறைந்த அமைச்சருடன் போராடும் கதை சொல்கிறதுங்க. இது சுறாவின் நிலத்தை பெற்று அமைச்சரின் திட்டங்களை தடுக்கும் பயணத்தை கண்காணிக்கிறதுங்க. இந்த படம் விமர்சனம் ரீதியாக விமர்சனத்திற்கு உள்ளானதுங்க மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக செயல்படவில்லைங்க. சுமார் 15 கோடியை ஈட்டியதுங்க. கதைகளுங்க. தமிழ்நாட்டின் அழகிய கடற்கரை நகரமான யாழ் நகரில் ஒரு துணிச்சலான மற்றும் இரக்கமுள்ள இளைஞரான சுறா தனது விசுவாசமான நம்பர் அன்பாக அம்பலா என்று அழைக்கப்படுகிறார். சுறா தனது நல்ல செயல்களுக்காகவும் சக கிராம மக்களுக்கு உதவுவதில் தன்னலமற்ற தன்மைக்காகவும் அறியப்படுகிறார். இதனால் அவர் எல்லா இடங்களிலும் பாராட்டையும் மரியாதையும் பெறுகிறார். இதற்கிடையில் மனம் முனைந்த இந்த இளம்பெண் தனது செல்லப்பிராணி ரமேஷை இழந்து பிறகு ஆறுதல் தேடி யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார். தூக்கத்தில் மூழ்கி நோக்கத்தை கண்டறிய போராடும் பூர்ணிமா சுறாவின் கருணையால் ஈர்க்கப்பட்டு அவர் முன்னிலையில் ஆறுதல் பெறுகிறார். அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிடும்போது அவர்களுக்கு இடையே ஒரு உண்மையான தொடர்பு உருவாகிறது. மேலும் அவர்கள் ஆழமாக காதலில் விழுகிறார்கள். ஒரு கொடூரமான ஊழல் நிறைந்த மந்திரியான சமுத்திரராஜா ஒரு தீயை நோக்கத்துடன் நுழைகிறார். சமுத்திரராஜா யாழ்ப்பாணத்தின் அழகிய கடற்கரை நிலத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றி ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி மைதானத்தை
உருவாக்க விரும்புகிறார். கிராம மக்களின் எளிமையையும் அப்பாவித்தனத்தையும் தனது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துகிறார். கிராம மக்களை அச்சுறுத்தவும் மிரட்டவும் தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி புத்தகத்தில் ஒவ்வொரு தந்திரத்தையும் அவர் பயன்படுத்துகிறார். இருப்பினும் சூரா மிரட்டலுக்கு அடிப்பணியை மறுக்கிறார். அவர் எதிர்ப்பின் குரலாக மாறி சமுத்திர ராஜாவின் தீய நோக்கங்களுக்காக எதிராக கிராம மக்களை எதிர்த்து போராட வழி நடத்துகிறார். ஒரு சிலிர்ப்பூட்டும் தொடரில் சூரா சமுத்திரராஜாவின் கூட்டாளிகளை தனியாக எதிர்த்து போராடுகிறார். அவரது புத்திசாலித்தனம், பலம் மற்றும் இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்துகிறார். கிராமவாசிகளின் ஆதரவுடன் சூரா ஊழல் அமைச்சரை முறியடித்து அவர்களின் வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் காப்பாற்றுகிறார். ஆனால் சமுத்திர ராஜா தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்ள ஒருவர் பழிவாங்கும் வெறியில் மூழ்கி சூரனை முற்றிலுமாக ஒழிக்க ஒரு கொடூரமான திட்டத்தை வகுக்கிறான். யாழ்ப்பாணத்தில் ஒரு கொடிய குண்டை வைத்து முழு கிராமத்தையும் சூரனையும் ஒழிக்க எண்ணுகிறான். ஒரு மனதை தொடும் முதலில் சமுத்திர ராஜா சூரனை பிடிக்கிறான். வரவிருக்கும் வெற்றியை பார்த்து மகிழ்கிறான். இருப்பினும் சமுத்திர ராஜாவை திகைக்க வைக்கும் ஒரு திடுக்கிடும் உண்மையை சூரா வெளிப்படுத்துகிறான். வரவிருக்கும் குக்கிராமத்தின் பதவியேற்பு விழாவிற்கு தலைமை விருந்தினராக சமுத்திர ராஜாவின் மனைவி வருகிறார். அவர் தனது கணவரின் தீய செயல்களை பற்றி அறியாத இரக்கமும் கருணையும் கொண்ட பெண். இந்த வெளிப்பாடு சமுத்திர ராஜாவின் செயல்கள் மற்றும் அவரது ஒழுக்க திசை காட்டி குறித்து கேள்வி எழுப்பி அதிர்ச்சி அலைகளை அனுப்புகிறது. ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொள்ளும் சமுத்திரராஜா பழிவாங்கும் தாகத்திற்கும் தனது மனைவியின் அப்பாவித்தனத்தின் மூலம் மீட்பின் சாத்தியத்திற்கும் இடையில் சிக்கிக்கொள்கிறார். நேரம் செல்ல செல்ல வன்முறை மற்றும் ஊழலின் சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வர இரக்கம் மற்றும் மன்னிப்பின் பாதையை தேர்ந்தெடுக்க சூரா சமுத்திர ராஜாவை வலியுறுத்துகிறார். ஒரு பரபரப்பான உச்சக்கட்டத்தில் சமுத்திர ராஜா ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். அவர் வெடிகுண்டை செயலிழக்க செய்து யாழ்ப்பாணத்தை காப்பாற்றி தனக்குள் இருக்கும் உயிர்களை ஒப்புக்கொள்கிறார். எதிர்பாராத திருப்பமாக சூராவின் பாதுகாப்பையும் கிராம மக்களின் நலனையும் உறுதி செய்வதற்காக அவர் தனது சொந்த உயிரை தியாகம் செய்கிறார். அவரது இறுதி மீட்பின் செயல் சூராவையும் பூர்ணிமாவையும் கலவையான உணர்ச்சிகளில் ஆழ்த்துகிறது. இது மனித குலத்தின் சிக்கலான தன்மையை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. தயாரிப்பு வேட்டைக்காரன் 2009 படம் முடிந்த பிறகு விஜய் தனது 50வது படத்திற்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் நடித்தார். அதே பெயரில் வெளியான படத்தின் பெயரான உரிமைக்கோள் என்று பெயரிடப்படும் என்று அறிவித்தார். ஆனால் அது சூரா என்று பெயரிடப்பட்டது. பல இயக்குநர்கள் இந்த படத்திற்கு பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. செல்வராகவன், எஸ்.பி. ராஜ்குமார், கே.வி. ஆனந்த், தரணி, பிரபுதேவா, சித்தி மோகன்ராஜ், ஆர். மாதேஷ், கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் பேரரசு ஆரம்பத்தில் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அழகர் மலை 2009 படத்தை இயக்கிய எஸ்.பி. ராஜ்குமார் இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு முன்பு ராஜ்குமார் விஜய் நடித்த ஒன்ஸ் மோர் 1997 படத்தில் வசன் எழுத்தாளராக பணியாற்றினார். மே 2009 தம்மனாம்பாட்டிய இந்த படத்தில் ஒரு வேடத்தில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டது. முதலில் பசுபதி எதிர்மறை வேடத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு பதிலாக தெலுங்கு படமான மகதீராவில் 2009 தோன்றிய தேவியில் விஜய் அந்த படத்தில் தனது நடிப்பால் ஈர்க்கப்பட்ட பிறகு மாற்றப்பட்டார். இந்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் 2009 கேரளாவில் தொடங்கியது மற்றும் மரக்காணம், விழுப்புரம், மாமல்லபுரம், சென்னை, ஆலப்புழா மற்றும் பாண்டிச்சேரி போன்ற தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்தது. அக்டோபர் 23 அன்று படப்பிடிப்பு தொடர்ந்து மற்றும் மரக்காணம் உப்பு ஏரிக்கு அருகிலுள்ள உப்புநேரி பாலத்தில் சில சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. விஜய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வில்லன் தேவ் கும்பலுடன் சண்டையிட்டனர். 3 நாள் இடைவெளிக்கு பிறகு படப்பிடிப்பு மீண்டும் பிரசாத் ஸ்டுடியோ தொடங்கியது. மேலும் தஞ்சாவூர் ஜில்லாகிரி பாடல் அக்டோபர் 27 அன்று கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு செரி செட் அமைக்கப்பட்டது. ஊட்டியில் ஒரு பாடல் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பின் போது கேமராமேன் எம்.எஸ். பிரபு மற்றும் ராஜ்குமார் இடையே ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு
அவருக்கு பதிலாக என்.கே. ஏகாம்பரம் நியமிக்கப்பட்டார். தூத்துக்குடியில் உள்ள ஆழ்கடலில் அதிகாலை 2 மணிக்கு படமாக்கப்பட்ட சண்டை காட்சிகளில் ஒன்றை கண்ணன் நடனமாடியதாகவும் பாகங்கை சேர்ந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் இதில் ஈடுபட்டதாகவும் ஏகாம்பரம் வெளிப்படுத்துகிறார். கடலில் படமாக்குவதில் உள்ள அபாயங்களை கருத்தில் கொண்டு அதிவேக கேமராக்களை பயன்படுத்தியாக ஏகாம்பரம் கூறுகிறார். தொடக்க பாடல் தனுஷ்கோடியில் உள்ள ஒரு அழகிய எழுத்தில் படமாக்கப்பட்டுள்ளது. இசை மார்ச் 29, 2013 வெளியிடப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட 2010. சோனி மியூசிக், இந்திய திங் மியூசிக். தயாரிப்பாளர் மணி சர்மா. இசையமைத்த இப்படத்தின் ஒளிப்பதிவு மார்ச் 29, 2019 அன்று லேடி ஆண்டாள் வெங்கட் சூப்பராவ் பள்ளியில் வெளியிடப்பட்டது. முக்கிய விருந்தினர் பட்டியலில் சுந்தர் சி, பி. சத்யராஜ், ரியாஸ் கான் மற்றும் உமா ரியாஸ் கான், ராமநாராயணன், கே.எஸ். ரவிக்குமார், ஆர். பார்த்திபன், வடிவேலு, சோனியா அகர்வால், ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் படத்தின் முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரும் அடங்குவர். வேட்டைக்காரன் வெளியிடப்படுவதற்கு முன்பே படத்தின் அனைத்து பாடல்களுக்கான வரிகளும் எழுதப்பட்டதாக கபிலன் தெரிவித்தார். இந்த ஆல்பத்தில் 6 பாடல்கள் உள்ளன. இவை அனைத்தும் அவரது முந்தைய படங்களிலிருந்து மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வெற்றிக்கொடி, இது என் வங்கக்கடல் இல்லை, சிறகடிக்கும் நிலவு, தமிழன் வீரத்தமிழன், தஞ்சாவூர் ஜில்லாக்காரி, ஆனந்தல் அதிரடி, அழகிய தெலுங்கு பாடல்கள், இந்திதான் நூவரசா பாடல்களை அடிப்படையாக கொண்டவை, முடிவு என பெயர் இல்லாங்க. வெளியீட்டு சூரா முதலில் ஏப்ரல் 23 அன்று வெளியிடப்பட்டது. அது ஒத்திவைக்கப்பட்டு ஏப்ரல் 30 அன்று வெளியிடப்பட்டது. வரவேற்புங்க. விமர்சன ரீதியான பதிவுங்க. இந்த படம் விமர்சகர்களிடமிருந்து விமர்சனங்களை பெற்றதுங்க. பவித்ரா சீனிவாசன் இந்த படத்திற்கு 2/5 நட்சத்திரங்களை மதிப்பிட்டு உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்கள், இந்த மசாலா பொழுதுபோக்கு படத்தை அனுபவிங்கள் என்று குறிப்பிட்டாருங்க. சுறா தமிழ் நடிகர் விஜய்க்கு ஒரு மைல்கல் படம் என்று, அவரது 50வது படம் மற்றும் அவரது கடைசி மாஸ் படம் என்று, வெவ்வேறு ஷிஃப்ட் தேர்வுகளுக்கு மாறுவதற்கு முன்பு என்று அவர் குறிப்பிட்டாருங்க. இந்த திரைப்படம் விஜயின் அரசியல் அபிலாஷைகளுடன் வழக்கமான மசாலா பொழுதுபோக்குகளை கலக்கிறதுங்க. அவரது கையெழுத்து பாணி, நடன காட்சிகள் மற்றும் பஞ்சு உரையாடல்கள் இடம்பெறுகின்றன. அதே நேரத்தில் தமிழ் அரசியலில் அவரது எதிர்காலத்திற்கான தளமாகவும் இது செயல்படுகிறது. தி டைம் ஆஃப் இந்தியா பாமதேவி அருவி இந்த படத்திற்கு 1.5/5 நட்சத்திரங்கள் வழங்கினார். இது இன்னொரு விஜய் ஃபார்முலா படம், ஆனால் உங்கள் தர்க்க ரீதியான மூளையை வீட்டிலே விட்டு விடுவது புத்தாலித்தனம் என்று கருத்து தெரிவித்தார். இந்த படத்தில் ஒரு கட்டாய ஸ்கிரிப்ட் மற்றும் தர்க்க ரீதியான ஒத்திசைவும் இல்லை. விஜயின் திரையிருப்பு மற்றும் அவரது முந்தைய படங்களிலிருந்து மறுசு செய்யப்பட்ட கூறுகளை பெரிதும் நம்பியுள்ளது என்று அவர் தெரிவித்தாருங்க. கதை சூறாவை பற்றி சொல்லுகிறது. ஒரு ஊழல் தனது கிராமத்தை பாதுகாக்க போராடுகிறது. புவியீர்ப்பு விசையை மீறும் செயல், அரசியல் குறிப்புகள் மற்றும் கணிக்கக்கூடிய காதல் காவிகளுடன் இடைக்கிடையே நியூஸ் 12 இந்தியாவின் ரேஞ்ச் ஜோசப் முதல் பாதி சோர்வாக இருந்தாலும் சதிக்கத்தக்கதாலுமாக இருந்தாலும் இரண்டாம் பாதி ஒரு ரசிகர் தனது வழிபாட்டின் நாயகனாக்கும் செய்யும் தியாகம். இந்த படத்தை விஜயின் தீவிர ரசிகர்களுக்கு மட்டுமே பரிந்துரைக்க முடியும், இல்லையெனில் போஸ்டர்களை பார்த்து தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்று மதிவாக செய்தி எழுதினார். ஷீஃப் இதற்கு 3/5 நட்சத்திரங்கள் வழங்கி மொத்தத்தில் சுறா தூய கலப்படமற்ற மசாலாவின் ரோலர் கோஸ்டர் சவாரி என்று எழுதினார். அதன் பழக்கமான ட்ரோப்புகள் மற்றும் யூகிக்கக்கூடிய கதை இருந்தபோதிலும் விஜயின் கவர்ச்சிகரமான நடிப்பு மற்றும் நகைச்சுவை அதிரடி மற்றும் உணர்ச்சிபூர்வமான கலவையால் படம் பார்வையாளர்களை கவர்வதில் வெற்றி பெறுகிறதுங்க. ஆனந்த விகடன் படத்திற்கு 100க்கு 30 மதிப்பீட்டை வழங்கியதுங்க. வசூலுங்க. சூறா படம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் 10 கோடி வசூலித்தது. மலேசியா பாக்ஸ் ஆஃபீஸில் $877,000
$4.13 கோடி மற்றும் இங்கிலாந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இங்கிலாந்து டாலர் எப்படி 104,000 63 லட்சம். தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் படம் அதன் திரையரங்க ஓட்டத்தின் போது பட்ஜெட்டை மட்டுமே ஈட்டியதாக குறிப்பிட்டார்.